நம்மள பல பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, லேசியா இருப்பாங்க. எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. எந்த ஒர்க் குடுத்தாலும் இமிடியேட்டா பண்ணாம, லேட்டா பண்ணுவாங்க. அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டோரிய நான் ஷேர் பண்றேங்க. அதாவது ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்றாரு. அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி எழுப்பி பார்க்குறாரு அவங்க டாடி. அவ எந்திரிக்கவே இல்ல அந்த பாப்பா. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த கிஃப்ட்ட கபோர்டுக்குள்ள வச்சுட்டு, "அம்மா நீ எந்திரிச்ச உடனே கபோர்ட ஓப்பன் பண்ணி கிஃப்ட் எடுத்துக்கோ. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிறாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கபோர்ட ஓப்பன் பண்ணாம, இந்த பொண்ணு வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போகுது. இவங்க அப்பா அந்த கிஃப்ட்ட குடுத்த உடனே எங்க போயிறாரு, ஃபாரின் போயிறாரு. போயிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்து கேட்குறாரு. வந்துட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தியா? நீ போனியா? அந்த ஷோ நல்லா இருந்துச்சா? அப்படிலாம் கேட்குறாரு. ஷோவா? எங்க போனியா? அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு தெரியாத மாரி கேட்குது. ஏன்னா அந்த பொண்ணு தான் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலையே. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, "அந்த கப்போர்ட ஓப்பன் பண்ணி பார்த்தியா இல்லையாம்மா? ரொம்ப லேசியா இருந்துட்டியா? சோம்பேறியா இருந்துட்டியா?" அப்படின்னு. "ஆமாப்பா நான் கப்போர்ட ஓப்பன் பண்ணியே பார்க்கல. நான் எந்த ஷோக்கும் போலயே. என்ன குடுத்தீங்க? என்ன கிஃப்ட் குடுத்தீங்க? நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த அப்பா கப்போர்ட ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட 2 டிக்கெட்ட குடுக்குறாரு. அது உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தேன். அதாவது ஒரு பெரிய ஷோ நடந்துச்சு. அத பார்க்கறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். உனக்கு அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். டேட்டே முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த டிக்கெட் இருந்தும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாருங்க. அது காலம் தாழ்த்துனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச விஷயத்த கூட மிஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.